வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கிறது. இன்றைய தொகுப்பினை வழங்குவது PF இன்பன். முக்கிய பார்வைகள். வேளாண் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய பாரத் பந்த் கோலார் தங்கவயலில் எதிர்க்கட்சி சார்பில் நடைபெற்றது. சிபிஎம் கட்சி பொதுச் செயலாளர் பி தங்கராஜ், காங்கிரஸ் கட்சி தலைவர் மதலை முத்து, டிஎஸ்எஸ் தலைவர் ஏபிஎல் ரங்கநாத் பங்கேற்பு. தங்கவயல் தனியார் மருத்துவமனை டாக்டர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு தங்கவயல் தாசில்தார் மூலம் பிரதமருக்கு அனுப்பினார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம் ஆர் ஜோதிபாஸ் தலைமையில் நடைபெற்றது. விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய பந்த் தங்கவயலில் அனைத்து கட்சிகள் சார்பாக நடைபெற்றது. நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண்மை 3 மசோதாக்களை கொண்டு வந்துள்ள மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடு தழுவிய பாரத் பந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி கோலார் தங்கவயலிலும் அனைத்து கட்சிகள் சார்பில் பந்திற்கு அழைப்பு விடுத்து அதன்படி 8/12/2020 அன்று தங்கவயல் முழுக்க உள்ள பல்வேறு கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. ராபர்ட்சன்பேட் எம்ஜி மார்க்கெட் கடை உரிமையாளர்கள் சங்கத்தினர் இந்த பந்திற்கு ஆதரவு தெரிவித்து இருந்ததால் மார்க்கெட் முழுவதும் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. வெளியூர் உள்ளூர் செல்லும் பேருந்துகள் ஒரு சிலதை தவிர பெரும்பான்மையான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. ஒரு சில ஆட்டோக்கள் இயங்கின. அரசு துறை அலுவலகங்கள், பெட்ரோல் பங்குகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கின. ராபர்ட்சன்பேட் தலைமை தபால் நிலையம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, அம்பேத்கர் குடியரசுக் கட்சி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், டிஎஸ்எஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள சட்டத்தை வாபஸ் பெற கோரி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. விவசாயத்துடன் நாடு தழுவிய போராட்டம், விவசாயிகள் நாடு தழுவிய பந்த் போராட்டம், விவசாயிகள் நாடு தழுவிய பந்த் போராட்டம், விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சட்டங்களை வாபஸ் வாங்க. ರೈತ ವಿರೋಧಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ರೈತ ವಿರೋಧಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಮೋದಿ Hello, Mr. Narendra Modi. Hello, Mr. Narendra Modi. Hello, Mr. Narendra Modi. Challenge pharmacy. No, challenge pharmacy. Vicky Randa, Vicky Randa. Vicky Randa, Vicky Randa. Vicky Randa, Vicky Randa. Vicky Randa, Vicky Randa. Hindi yava Vicky Randa. Hindi yava Vicky Randa. Taniyaarukku Vicky Randa. Taniyaarukku Vicky Randa. Podu thuriya Vicky Randa. Podu thuriya Vicky Randa. சிபிஎம் கட்சி பொதுச் செயலாளர் கவுன்சிலர் பி தங்கராஜ், காங்கிரஸ் கட்சியின் தங்கவயல் நகர தலைவர் மதலை முத்து, டிஒய்எஃப்ஐ தங்கவயல் தலைவர் நிரேஷ் பாபு, டிஎஸ்எஸ் தலைவர் ஏபிஎல் ரங்கநாத் உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஊர்வலமாக சென்று காந்தி சதுக்கத்தை அடைந்து அங்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் மத்திய பிஜேபி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதுடன் விளக்க உரை ஆற்றினார்கள். டி ஸ்ரீனிவாசன், ஏஆர் பாபு, பி ஆனந்தராஜ், ஆர் ஜெயராமன், ஓவி டேவிட், தாடி சுரேஷ், பார்த்தசாரதி உட்பட சர்வ கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சட்ட திருத்தங்கள் ஆனால் விவசாயிகளுக்குன்னு சட்ட பாதுகாப்பு இருக்குது.
இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகள். நாமெல்லாம் இன்னைக்கு உணவு சாப்பிட்றோம்னாக்கா அதுக்கு அந்த விவசாயிகளுடைய பங்களிப்பு தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ನಾವೆಲ್ಲ ಇವತ್ತು ಸೇರಿರುವ ಕಾರಣ ರೈತರ ಇಡೀ ರಾಷ್ಟ್ರ ಮಟ್ಟದ ನಡೆಯುವಂಥ ಈ ಹೋರಾಟವನ್ನು ಬೆಂಬಲಿಸಿ ಎಲ್ಲ ಪಕ್ಷಗಳು, ಕಾಂಗ್ರೆಸ್ಸು, CPIM ಪಕ್ಷ, ದಲಿತ ಸಂಘಟನೆಗಳ KJF ಒಕ್ಕೂಟ ಮತ್ತು ಆಟೋ ರಿಕ್ಷಾ ಡ್ರೈವರ್ಸ್ ಯೂನಿಯನ್, DYFI ಸಂಘಟನೆ, ಟಿಪ್ಪು ಸೇನಾ ಮತ್ತು ಎಲ್ಲ ವಿಭಾಗದ ಜನರು, ಈವನ್ ಮರ್ಚೆಂಟ್ಸ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಇವರೆಲ್ಲ ಕೂಡ ಸೇರಿ ಈ ಹೋರಾಟವನ್ನು ಬೆಂಬಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಮೋದಿ ಅವರು ತಂದಿರುವಂಥ, ಮೋದಿ ನೇತೃತ್ವದಲ್ಲಿರುವಂಥ BJP ಅವರು ತಂದಿರುವಂಥ ಈ ಸುಗ್ರೀವಾಜ್ಞೆಗಳು, ಮುಖ್ಯವಾಗಿ 3 ಆಜ್ಞೆಗಳು, ಈ APMC ಕಾಯ್ದೆ ತಿದ್ದುಪಡಿ, ಎಸೆನ್ಷಿಯಲ್ ಕಮೋಡಿಟೀಸ್ ಆಕ್ಟ್ ಅಂತ ಒಂದು ಕಾಯ್ದೆ ತಿದ್ದುಪಡಿ, ಎಲೆಕ್ಟ್ರಿಸಿಟಿ ಅಮೆಂಡ್ಮೆಂಟ್ ಬಿಲ್ ಅಂತ ತಂದಿದ್ದಾರೆ. ಇವಾಗ ರೈತರು ಈ ದೇಶದ ಬೆನ್ನೆಲುಬು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇವರು ಉತ್ಪಾದನೆ ಮಾಡುವಂಥ ಉತ್ಪಾದನೆಗಳಲ್ಲೇ ನಮ್ಮ ಜೀವನ ನಡೆಯೋದು. ಹಣವನ್ನು ತಿಂದು ನಾವು ಜೀವನ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಕಲ್ಲು, ಮಣ್ಣು ಇಲ್ಲ ಬೇರೆ ಯಾವುದೋ ವಸ್ತುಗಳನ್ನು ತಿಂದು ನಾವು ಜೀವನ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅನ್ನ ಇಲ್ಲ ಅಂದರೆ, ಊಟ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಆ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಇವಾಗ ಇಡೀ ದೇಶದಲ್ಲಿ ಈ ರೈತರ ಒಂದು ಏನು ಧಾನ್ಯಗಳು ಅವರು ಉತ್ಪಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಅದು ಅಕ್ಕಿ ಇರಲಿ, ಗೋಧಿ ಇರಲಿ, ರಾಗಿ ಇರಲಿ, ಮತ್ತು ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಈ ದೇಶದ ಆರ್ಥಿಕತೆಯನ್ನು ಉಳಿಸ್ತಾ ಇರೋದು ಈ ರೈತರೇ. ಆದರೆ ಈ ಸರ್ಕಾರ ಬಂದ ತಕ್ಷಣ ಇವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಮುಖ್ಯವಾಗಿ ಅವರ ಸ್ನೇಹಿತರು ಇದ್ದಾರೆ, ಅದಾನಿ, ಅಂಬಾನಿ ಅಂತ ಸುಮಾರು ಬಂಡವಾಳಗಾರರು ಏನಿದ್ದಾರೋ ಅವರ ಪರವಾಗಿ ಕಾನೂನುಗಳನ್ನು ತಿದ್ದುಪಡಿ ಮಾಡ್ತಾರೆ. எல்லாவற்றையும் அவர் பேசிவிட்டார். நான் பேச வேண்டியது அதிகமாக எதுவும் இல்லை. உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும், இந்த 6.5 ஆண்டுகள் மோடி சர்க்கார், BJP சர்க்கார், RSS சர்க்கார் வந்த பிறகு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இது பார்ட்டியினுடைய சர்க்கார் அல்ல, இது ஒரு மத வெறியினுடைய சர்க்கார், RSSனுடைய சர்க்கார். RSS என்ன சொல்லுகிறதோ அதை இம்ப்ளிமெண்ட் செய்யும் சர்க்கார் தான் இன்றைக்கு இருக்கிற மோடி சர்க்கார். தங்கவயல் மற்றும் பங்கார்பேட் தாலுகா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பந்திற்கு ஆதரவு. மாவட்ட பொதுச் செயலாளர் ஜோதிபாசு தலைமையில் ஆர்ப்பாட்டம். இடதுசாரிகள் உட்பட எதிர்க்கட்சிகளின் சார்பில் நாடு முழுக்க பந்த் நடத்தப்பட்டது. அதன் விளைவாக கோலார் தங்கவயலிலும் பந்திற்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் தங்கவயல் மற்றும் பங்கார்பேட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதன் தலைவர் ஜோதிபாசு தலைமையில் சில பேருந்துகள் இயக்கப்பட்டதால் முற்றுகை போராட்டம் நடத்தினார். பின்னர் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார். இந்த முற்றுகை போராட்டத்தில் CPI கட்சி நிர்வாகிகள் அரசு கொண்டு வந்திருக்கிற வேளாண் சட்டத்தை உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொல்லி டெல்லி, ஹரியானா ஹைவேல இன்னைக்கு நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் மற்றும் நாடு பூரா இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த சட்டம் விவசாயியினுடைய உரிமைகளையும் விவசாயி உற்பத்தி செய்கின்ற பொருட்களையும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடமானம் வைக்கிற ஒரு துரோக செயலை மத்திய அரசு இன்றைக்கு சட்டமாக கொண்டு வந்திருக்கிறது. இந்தியாவிலே விவசாயிகள் தூக்கு போட்டுக் கொண்டு சாகிற ஒரு நிலைமை இருக்கும். அப்பேற்பட்ட கொடுமையான சட்டத்தை ஏற்க முடியாது என்று சொல்லி கொரோனா என்கின்ற கொடிய நோய் உயிர் பலி வாங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த விவசாயிகளுக்கு விரோதமாக கொண்டு வந்திருக்கிற சட்டம் அதைவிட கொடுமையானது என்று சொல்லி நாடு பூராவும் இருக்கிற விவசாயிகள் இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். ஆயுர்வேத முதுநிலை பட்ட மருத்துவர்கள் கண், காது, மூக்கு, தொண்டை உள்ளிட்ட 19 அறுவை சிகிச்சைகள் உட்பட 39 வகையான பொது அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு தேவையான பயிற்சிகளை அளிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த அறிவிப்பு ஆயுர்வேத மருத்துவர்களிடையே வரவேற்பை பெற்றாலும்
இந்திய மருத்துவ சங்கம் உட்பட பெரும்பாலான மருத்துவர்கள் இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர். இதற்கு இந்திய மருத்துவ கவுன்சிலின் தங்கவயல் கிளை தனியார் மருத்துவர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து சங்கத் தலைவர் டாக்டர் விஜயகுமார் தலைமையில் அரசுக்கு தங்கவயல் தாசில்தார் சுஜாதாவிடம் மனு வழங்கினார்கள். அந்த மனுவில் இந்திய பாரம்பரிய இயற்கை மருத்துவம் மகத்தானது, அதை மதிக்கின்றோம். ஆனால் முறையான மருத்துவ அறிவு மற்றும் பயிற்சியின்றி அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு அனுமதி அளிப்பது நோயாளிகளின் உயிருடன் விளையாடுவது போன்றது. எனவே அரசு இந்த அனுமதியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தனர். இதில் டாக்டர்கள் நாகப்பா, மோகன் கிருஷ்ணா, மஞ்சுநாத், ரத்னா உட்பட பலர் கலந்து கொண்டனர். Authorized permitting the Ayush doctors to conduct surgeries on 58 categories of surgeries. So we are against that one, and we are opposing the mixopathy. We are against the mixing of modern medicine with Ayurveda and homeopathy, and we are opposing the Niti Aayog, which is the brainchild of all these issues. So against this, we are submitting a memorandum to the Prime Minister of India, Dr. Mr. Narendra Modi ji, through yourself. Thank you, madam. இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம். கதிர்மணி பார்வைகளுக்காக உங்கள் PF இன்பன். வணக்கம்.